சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவரை வணங்கும்படிக்கு கிழக்கில் இருந்த சில சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் அவரை வணங்கும்படி ஏன் வந்திருந்தார்கள்? அவர் அவர்களுடைய ராஜாவும் இல்லை, அவர்களுடைய தேவனும் இல்லை. பின்ன ஏன் அவர்கள் அவரை பணிந்து கொள்ளும்படி வந்திருந்தார்கள்? கர்த்தருடைய பிறப்பிற்கு 480 வருஷங்களுக்கு முன்னே தானியேல் என்பவன் பாபிலோன் ராஜாவால் எருசலேமிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டான். பின்பு ஆண்டவருடைய தயவால் அவனை சாஸ்திரிகளுடைய தலைவனாக நியமித்தார்கள். தானியேல் அக்காலத்தில் ஞானிகளுக்கும் சாஸ்திரிகளுக்கும் பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன வசனங்கள் மற்றும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தான். இதற்கு பின்பு அந்த சாஸ்திரிகளும் அவர்களுடைய வருங்கால சந்ததிகளும் பெரும் முயற்சியுடன் தீர்க்க தரிசன வசனங்களின்படி பிறக்கப் போகிற யூதருடைய ராஜா, அதாவது வரப்போகிற மேசியாவுடைய நேரத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள். காரணம், அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சர்வ மனுக்குலத்தின் இரட்சகராக புரிந்து கொண்டார்கள். எவ்விதமாக சாஸ்திரிகள் தங்கள் பெரும் முயற்சியுடன் தீர்க்க தரிசன வசனங்களை தியானித்து அவரை வணங்கும்படி அந்நேரத்தில் வந்தார்களோ, அது அவர்களுடைய விசுவாசத்தின் உறுதியா இருக்கிறது. மேலும் அது அவர்களுடைய ரட்சிப்பின் காரணமாயும் இருக்கிறது. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக ரட்சிப்படைந்து அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சுவிசேஷ சேவையின் மூலமாக நாங்கள் என் நேரமும் உங்களிடத்தில் அந்த உண்மையான இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் இப்படி செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது.